அருமையான மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நிச்சயமாக இடைபடுவார். ஒவ்வொரு மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸிலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த இரவிலும் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், அதிலே 34 - 40 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம், அதிலே 34 - 40 வரையுள்ள வசனங்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். சிறைசாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு எப்படியாய் கொடுத்திருக்கிறேன். துதி என்னும் திறவுகோல். துதி என்னும் திறவுகோல். பிரைஸ் தி லார்ட். ஒரு விசேஷமான ஒரு திறவுகோல். துதி என்பது ஒரு விசேஷமான திறவுகோல். திறவுகோல் என்ன தெரியுமா? சாவி. ரொம்ப விசேஷமான திறவுகோல். என்னன்னா, நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஒரு கதவுக்கு ஒரு திறவுகோல் இல்லையா? மேபி என்ன செய்வாங்கன்னா, ஒரே கதவுக்கு 3 சாவி வேணா கொடுப்பாங்க. 3 சாவி ஒரு கதவை திறந்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த சாவியை வச்சு இன்னொரு கதவை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. ஆனால் துதி என்னும் திறவுகோல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதன் மூலமாய் பற்பல கதவுகள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. Just one key to open up every door. உங்க வாழ்க்கையில இந்த இரவு சில அடைபட்ட கதவுகளோடு கூட இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, துதி என்னும் திறவுகோலை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு வாக்கு கொடுத்தார் ஆண்டவர். எதுல இருந்துன்னா, ஏசாயா 61:11. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை 21 நாட்கள் ஆகிவிட இதுவரைக்கும் துதி உங்களுடைய எல்லைகளுக்குள் முளைக்கவில்லை என்றால், இந்த இரவு தேவன் சொல்கிறார், அந்த துதி முளைப்பதாக. காரணம், அது திறவுகோலாய் மாறும்போது அதனால் திறக்கப்படுகிற வாசல்கள் எண்ணிறைந்தவைகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேற எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே நடக்கல அப்படின்னா, யூஸ் த கீ கால்ட் பிரைஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சீரோபேனிக்கையாள் அவள் தன் காலத்துக்கு முன்னமாகவே கொர்நேலி வீட்டில் தான் புறஜாதிகளுக்கென்று ஒரு வாசலை தேவன் திறக்க போகிறார். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி கானானிய ஸ்திரீ ஆகிய அந்த சீரோபேனிக்கையாள் ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்கிறார். ஆனா ஆண்டவர் அவள் சொன்ன அல்லது அவள் கேட்டுக்கொண்ட அந்த காரியத்துக்கு மறு உத்தரவு கூட சொல்லவில்லை. ஒரு பதில் கூட ஆண்டவர் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனா, சீஷர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஆண்டவரே இவள் நமக்கு பின்னாடியே வந்து தொந்தரவு பண்றாளேன்னு. அதற்கும் செவி கொடுக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அவள் பணிந்து கொண்ட போது கர்த்தர் அவளுக்கு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இந்த இரவு நான் சொல்றேன், இதுவரைக்கும் நான் எல்லாம் முயற்சித்து பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னா,
இந்த துதி என்னும் திறவுகோலை உங்கள் கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனாலே பற்பல கதவுகளை தேவன் திறக்க போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமா நான் ரெண்டு காரியங்களை தான் தீர்க்க தரிசனமா சொல்லணும். அந்த ரெண்டையும் சேர்த்து 7வது குறிப்பா நான் போட்டு வச்சிருக்கேன். அதனால 7வது குறிப்புக்கு நான் வரும் பொழுது நீங்க நிச்சயமா அதை ப்ராஃபட்டிக்கா நீங்க ரிசீவ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படி சொல்லுகிறதுனாலே அதுக்கு முன்னாடி சொல்ல போகிற 6 காரியங்களும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவைகள் என்ற அர்த்தம் இல்லை. உங்க சூழ்நிலைக்கு பொருத்தமாயிருக்கிற எதையும் நீங்க என்ன செய்யலாம், நிச்சயமா உங்களுக்கு கிளைம் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற காரியங்கள்லாம் சில முக்கியத்துவம் வாய்ந்தவைகளா இருக்கிற இந்த வேத பகுதியில, அதாவது இந்த 16ஆம் அதிகாரத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவைகளா இருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம தியானித்தால் நலமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ முதலாவதாக 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 16 அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிலே 5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சரி, அப்போ விசுவாசத்தில் ஸ்திரப்படுதல் என்பதற்கும் பெருக்கத்திற்கும் என்ன இருக்குன்னா சம்பந்தம் இருக்கிறது. If your faith is deep rooted, your increase happens every day. Praise the Lord. விசுவாசத்திலே நீங்கள் வேரூன்றப்படுகிற அல்லது விசுவாசத்திலே உறுதிப்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நாளுக்கு நாள் பெருகுவீர்கள். அப்படின்னு என்ன சொன்னா உங்கள் வளர்ச்சி வெளியரங்கமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த இரவு நான் கடைசியா ஒரு வாஞ்சையை பற்றியும் ஒரு வெளியரங்கமான விடுதலை பற்றியும் பேச போறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வளர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்குது பாருங்களேன். உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் தெரியுமா? வெளியரங்கமாக இருக்க வேண்டும். பார்க்கிறவங்களுக்கே தெரியணும், வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியணும், ஒரு நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லையே. பிரைஸ் தி லார்ட். நேத்தை விட இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. யாக்கோபு ஒரு இடத்துல சொல்றான், உங்க அப்பாவுடைய முகம் நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் உருன்னு நினைச்சாரு இருக்கிறாரு. அப்ப வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு உங்க முகத்தில் இருக்கிற வித்தியாசத்தை அப்படி பார்க்க முடியும்னா இப்படியும் பார்க்க முடியும். பக்கத்துல தேடி சொல்லுங்க, உங்க முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரியட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அன்னாளை பற்றி அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம், அவளுடைய விசுவாசம் ஸ்திரப்பட்டு விட்டது. எனவே நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி வந்து சாமுவேலை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இது ஒரு சீக்ரெட். என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டால் நாளுக்கு நாள் பெருக்கம். எது உங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்? விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால். இதைத்தான் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து. அப்படிதானே? அந்த மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராதிருக்கிற மரத்தை போல. ஒரு வித்தியாசம். மற்றெல்லா மரமும் இலை உதிர்ந்து அந்த காலத்தின் போக்கிலே இலைகளை உதிரவிட்டு நிற்கும் போது, இந்த மரம் மட்டும் எப்படி இருக்கும்னா காலத்தை வென்ற மரமாய் நிற்கும். இலையெல்லாம் உதிர்க்காது. ஹல்லேலூயா. என்னங்க, எல்லாருக்கும் இது இலை உதிர சீசனுங்க, எல்லாருக்கும் இது நஷ்டம்தான். நீங்களும் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கங்க. நான் அது மட்டும் என்ன சொல்லுவேன், நான் அப்படிலாம் ஏற்றுக்கிற மாட்டேன். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இதுக்கும் எதுக்கும் சம்பந்தம்னா உங்களுடைய தேவனுடைய வார்த்தைக்கும் உங்கள் விசுவாசத்துக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கிறது. விசுவாசத்தில் உறுதிப்பட தினமும் என்ன நடக்குதுன்னா ஒரு வெளியரங்கமான வளர்ச்சி. ஹல்லேலூயா. அது நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அதை நான் சொன்னேன். அடுத்தபடியா 6 மற்றும் 7 2 வசனங்களை வாசிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ரைட். 2 இடத்துல சொல்லியிருக்கு. ஆவியானவரோ தடை செய்தார், ஆவியானவரோ போக ஒட்டாதிருந்தார். அப்படித்தானே? ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு.
இது ஒரு பெரிய டீப் சப்ஜெக்ட். ஏன்னா தடை ஆற்றிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இல்லையா, இதே தடை பிசாசுலேருந்து வந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை உடைச்சிடலாம். ஆனால் ஆவியானவரை தடுக்கிறார்னா அப்போ அது என்னென்ன நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இது என்ன ஆவியானவரை தடுக்கிறார், ஆவியானவர் தடுக்கிறார். 2 தடவை போட்டிருக்கு அப்படிதானே, 2 தடவை தடுக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா இந்த பக்கம் இல்லைங்கிறார் அப்படிதானே, அப்படிதானே. திரும்ப அந்த வசனம் வாசிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு வசனத்தை சொல்றதுக்கு அவர் தடையா இருக்கிறவரு, ஆவியானவர் வசனத்தை சொல்றதுக்கு தடையா இருக்கிறவரா இல்ல, வசனத்தை சொல்லி கொடுக்கிறவரே அவர் தானே இல்லையா, வெளிப்பாடுகளை அருளுகிறதே அவர் தானே. ஆனா அந்த பக்கம் வேணாங்கிறார், அந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, ஆசியா பக்கம் என்ன செய்வேன் அப்போ போவேனா, ஏன்னா இந்தியாவுக்கு வேற ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளான் பண்ணி கான்ட்ராக்ட் வேற ஒருத்தனோட போட்டாச்சு, என்ன தோமான ஒருத்தன் என்ன செய்யணும் அந்த பக்கம் போகணும், அதனால் நீ இந்த பக்கம் தடை பண்ணாரா. ஆசியா வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, 7, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்படின்னா இந்த டைரக்ஷன் இல்லை, இங்க இல்லை அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்க அனுப்பினார், 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. 2 தடவை போவேணாம் அப்படின்றாரு, இங்க போ சொல்றாரு அப்படிதானே. அப்ப நான் இதுல என்ன யோசிச்சேன்னா, அப்ப ரெண்டு தடவை என்னமோ இங்க நடந்திருக்கணுமே அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா 2 தடவை ஆவியானவர் போவேணான் இருக்கிறார். அதனால இந்த 2ஐயுமே நீங்க சொல்றேன். ஏன் இந்த 2ஐயும் சொல்றேன் அப்படின்னா, இந்த இரவிலே இந்த 2 நிலைமையிலையும் தீர்க்க தரிசனமான வார்த்தை வராதா அப்படின்னு காத்திருக்கிறவர்கள் இங்கே உண்டு. ஹல்லேலூயா. சரி, இதுக்கு முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:12 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:12 சீக்கிரமா. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், பிரைஸ் தி லார்ட். ஒரு திசை போவேனா, இந்த பக்கம் இல்லப்பா அந்த பக்கம் இல்லப்பான்னு சொன்னவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அடைப்பட்ட வாசல்கள் எதற்கு அடையாளம் என்றால், எங்கோ ஒரு திறவுண்ட வாசல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க அடைப்பட்ட வாசலை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை அடைக்கிற ஆவியானவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று திறந்து வச்சிருக்கிறாரு. அப்ப துரோவா பட்டணத்திலே கர்த்தராலே ஒரு கதவு திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அது 2 முறை நடந்திருக்கு. அதுதான் வாசிக்க போகிறோம். வாசியுங்கள் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. ரைட். இங்க என்ன நடந்திருக்கு, துரோவா பட்டணத்தில் என்ன நடந்திருக்குன்னா தரிசனம் உண்டானது. இது ஒண்ணு கவனிக்கணும். 11:12 வாசிங்களேன். 11:12 வாசிங்க. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திரேக்கு தீவுக்கும் மறுநாளிலே நெய்யாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிதானே. எங்க இருந்து? துரோவால இருந்து பிலிப்பு பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. இது முதல் சம்பவம். 2வது சம்பவம் ஒன்று இருக்கு. அது எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 6 வாசிங்க பார்க்கலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து. அப்ப துரோவால இருந்து பிலிப்புக்கு வந்தாங்க. இப்ப ரிட்டர்ன் போறாங்க. எங்க இருந்து? பிலிப்புல இருந்து துரோவா போறாங்க. ரைட். இப்ப முதல் என்ன நடந்துச்சு, 2வது என்ன நடந்துச்சு? ஏன்னா அதுதான் நமக்கு தீர்க்க தரிசனமா தேவை. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்க வாசித்த அந்த 11:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது தேவன் 8:9 என்ன சொல்லியிருக்குன்னா,
தரிசனம், அப்படிதானே? ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. எவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்னா, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்னது இந்தியாக்காரனா, பாகிஸ்தான்காரனா, அமெரிக்காக்காரனான்னு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க தானே. ஒரு மனுஷன் வந்து நின்னா பரவாயில்லைங்க, அப்படியா சொல்லியிருக்கு? அப்படி சொல்ல போடல. மக்கதோனியா தேசத்தான், Macedonian, he was able to have a very clear vision. இந்த இரவு ஒரு சிலருக்கு ஒரு கிளியர் விஷன் தேவைப்படுது. ஏன்னா that sets the course of your life. அடுத்து என்ன செய்யணும், ஏன்னா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னா, அவங்க உறுதியா இதுதான் அப்படின்னு 10ஆம் வசனத்தை பாருங்க. 10. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி 11 த்ரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவு. பாத்தீங்களா, ஒரு நிச்சயித்து கொண்ட பிரயாணம் இங்கதான், இதுதான். எப்படி? அப்ப இங்க துரோவால கர்த்தர் கதவை திறந்தாரு. முதல்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு டைரக்ஷன், a vision that leads to a direction. ஒரு உறுதியான இதுதான் செய்யணும். ஏன்னா பாருங்க, நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம திகைப்பது. அடுத்து என்னன்னே தெரியலையே பாஸ்டர், அது என்னமா ஒன்று செஞ்சு பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இதுதான், இங்க இல்லை, இங்க இல்லை, ஆனா இங்கதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்வீர்கள் என்றால் இந்த இரவு உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு டைரக்ஷனை அவர் கொடுப்பார், கிளியரா கொடுப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை நடந்துச்சு. அதாவது துரோவாவிலிருந்து பிலிப்பிக்கு போற போது இதான் நடந்துச்சு. பிலிப்பிலிருந்து துரோவாக்கு வரும்போது என்ன நடந்துச்சு? 20ஆம் அதிகாரத்துல 10-11. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். Amen. So first it was a direction. Second, it was a restoration. Praise God. Amen. ஒருத்தன், அவன் பேர் என்ன தெரியுமா? ஐத்திகு, அப்படின்னா கொடுத்து வச்சவன். 3வது மெத்தையிலிருந்து உள்ளே விளக்குகள் வெளிச்சம் பயங்கரமா இருக்கு, உள்ளுக்குள்ள நல்ல பிரகாசமா இருக்கு, பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, அனலா இருக்கு. ஆனா ஒரு ஜன்னலை திறந்து வச்சிருக்கானா. வீழ்ச்சி எப்படி வருது? எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல வெளிச்சத்துல உட்காந்துருக்காரு. சபையில ரொம்ப முக்கியமா வந்து உட்காந்துரு, முதல் வரிசையிலே உட்காந்துருவார், எல்லாம் ரைட்டு தான். ஆனா பக்கவாட்டில் ஒரு ஜன்னல் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே குழு 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 குழுன்னு வெளியே இருந்து என்ன பண்ணுது, உலகத்தின் காற்று குளிர 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 அடிக்குது. அதையும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இங்கே அல்லேலூயாம்பாரு, அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணிக்கிறார், அங்கிட்டும் லைட்டா ஒரு ஜன்னலை. அதனால என்ன ஆகி போச்சு, 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். என்னன்னு பாருங்களேன், இவர் உண்மையிலேயே நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணாருன்னு போட்டிருக்கு, அப்படித்தானே? அவன் தூக்கம் சும்மா வரல. அவர் என்ன பண்ணிட்டாரு, 1 மணி நேரம் தான் கூட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் வாட்டில் 9:45 என்ன செய்யறாரு, முடிக்கிறார். அந்த மாதிரி கதையா? யோசனை பண்ணி பாருங்க. உங்களெல்லாம் நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் இப்படி சொல்லி நாம் நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கிப்போம்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், இல்லையா? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தானோ தெரியாது. He was so tired. பிரசங்க நடுராத்திரிக்கு போனோடனே அவன் என்ன பண்ணிட்டான், நடுவானத்துக்கு போயிட்டான். போய் 3வது மெத்தையிலிருந்து சொத்துன்னு கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான். அல்லேலூயா. நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம், சரிங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லி விடுங்க, காலங்காத்தால என்ன பண்றேன், அடக்க ஆராதனை நடத்திட்டு போறேன் அப்படின்னு. பவுல் அப்படி செய்யல. வேதம் சொல்லுகிறது, உடனே இறங்கி வந்து கட கட கடான்னு படிக்கட்டில் இறங்கி வந்து அவன் மேல், அவன் தான் ஏற்கனவே விழுந்திருக்கானே, அவன் மேல விழுந்து, அப்படிதானே, அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. Praise the Lord. அதான் anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மரித்து போன இடத்திலும் உயிரோட்டத்தை பார்க்கிறவன். அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியா எசேக்கியேல், அவனை வச்சு தேவன் செய்ய எல்லாம் அது பண்றாரு. அவனை வைத்து என்ன அப்படின்னா, உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே அவனால் உயிரோட்டத்தை பார்க்க முடிந்தது.
அதனாலதான் எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது என்ன பண்றான், இந்த எலும்பை பார்த்து என்னத்துக்கு பேசுன்னு கேட்கல. he was able to find life, discover life. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் வாழ்க்கையில சில காரியங்கள் முடிந்து போயிருக்கலாம், மடிந்து போயிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், ஆனா திரும்பமாக நான் எழுப்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து செத்து போனவன் உயிரோடு வந்துட்டான் அப்படின்னா அடுத்த திரும்பமா என்ன பண்ணிருப்பாரு இவரு? அவர் பண்ணதுக்கு போட்டிருக்கே அப்படித்தான். 11வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு. சரி, ஒரு இது நடந்து போச்சு, உயிரோடு ஒருத்தன் எழுப்பிட்டு, அதனால கம்யூனியன் முதல் நடத்திட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவும் பேசிக்கொண்டது. அல்லேலூயா. இன்னும் என்ன யோசிச்சிருக்கான்னா, இன்னொரு பேசுவோம், எவனா ஒருத்தன் விழுகிறானான்னு பார்ப்போன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் இப்படி யோசிச்சு பாருங்க, அவனை திரும்பமா கொண்டு வந்து மேலே உட்கார வச்சு இன்னும் கேள்றா நீ. அல்லேலூயா. இன்னொரு முறை விழுகிறியான்னு பார்ப்போம், எப்படி விழுவான். ஏற்கனவே அவன் மேல பவுல் விழுந்துட்டதுனால இனிமே அவன் விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் சிலருக்குள்ள ஆவியானவர் ரிவைவலை கொண்டு வரணும் போல இருக்கு. விழுந்து போன உங்க மேல அவர் விழுந்து உங்களை எழுப்பி திரும்பமா 3வது மெத்தையில போய் உட்கார வைக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் கிளியர் டைரக்ஷன், செகண்ட் டைம் ரெஸ்டோரேஷன். அவன் செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் பாதியிலே தடைப்பட்டது, ஆனால் கர்த்தருடைய வல்லமையினாலே திரும்பமாக அதை தொடர்ந்தான். அப்ப நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஏதோ ஒன்றை நீங்க செய்து கொண்டிருந்து பாதியிலே ஒரு போராட்டம் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, you will continue it. Praise the Lord. நீ திரும்பமா அதை தொடருவாய். நீ எதை செய்ய தொடங்கினாயோ அதை செய்து முடிப்பாய். ஹல்லேலூயா, praise the Lord. சரி, 3ஆவதுக்கு வருவோம். 2 சொல்லிட்டோம் இல்லையா? 14வது வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. சோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த இரவுக்கு தேவன் சொல்றாரு, அப்பா, ஒரு பிரசங்கம் அல்லது தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஒண்ணு செஞ்சார். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். பட் என்ன நடந்திருக்குன்னா, the response எப்படி இருந்திருக்குன்னா, not just Lydia but everyone that is connected with Lydia. Hallelujah. இன்னைக்கு நீங்க தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கும்படி. கர்த்தர் உங்க இருதயத்தை திறக்கும் போதே உங்களை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்று போய் சேருகிறது. Hallelujah. Praise the Lord. Amen. So when it was time to respond, not just Lydia but everyone that belonged to her responded. Praise the Lord. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஆமென். எப்பவுமே பாருங்களேன், ஒரு படகுல தான் ஏறினாரு. அந்த ஒரு படகை மட்டும் நிறைச்சாலே அற்புதம் தான். ஆனா அந்த பேதுருவை சார்ந்திருந்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படி நிரப்புகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு ரூத்துக்கு தான் போவாஸ் என்ன பண்ணாருன்னா, சாப்பாட்டு வேளையில் வருத்தவைகளை எடுத்து என்ன பண்ணாரு, கரத்தில் கொடுத்தார். ஆனா அது அவளுக்கு மட்டும் இல்லை, அவ மீதத்தை கொண்டு போய் என்ன பண்றா, வீட்டுல மாமிக்கும் கொடுக்கிறாள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்குள் சில விஷயங்களை செய்து இந்த பிரசங்கத்துல ஏதோ ஒன்ன கவனிக்க வச்சிருக்காரே, அந்த கவனிக்கிறது நிமித்தமாய் ஏதோ ஒன்று உங்களை சார்ந்தவர்களுக்குள் சென்றடைகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க சமீபமா இருக்கலாம், தூரமா இருக்கலாம், ஆனா ரெஸ்பான்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னா, மொத்தமா வரப்போகுது. கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். some creative touch that's happening. ஏதோ சில தொடுதல், உருவேற்படுத்துகிற தொடுதல் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுகிறது.
மேபி தே ஆர் நாட் தேர், அவங்க இல்லை, அவங்க இந்த இடத்துல இல்லை, எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் உண்டாகும்படி அவர் பேசும்போது அதை சிலவற்றை கவனிக்கும்படி உங்கள் இருதயத்தை அவர் திறக்கிறார். அதனாலே அங்கே உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ இருக்கிறாரு, உங்கள் மனைவி எங்கேயோ இருக்கிறாங்க, உங்கள் 2வது பிள்ளை எங்கேயோ இருக்கு, எல்லாருக்கும் போய் சேர்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸோ அது இப்போ ஒரு ஹீலிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு டெலிவரன்ஸாக இருக்கலாம், ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம். நீங்கள் திடீர்னு நினச்சிருப்பீங்க, அந்த சொன்னீங்களே பாஸ்டர், அந்த வார்த்தை எனக்குனே இருந்துச்சு பாருங்க, அதுதான் இது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லியவைகளை கவனிக்கும்படி தேவன் இருதயத்தை திறந்தார், லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். ஆனால் லீதியாளுடைய வீட்டாரை எல்லாம் அது சென்றடைந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வது 18வது வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ரைட். இந்த 18வது நான் என்ன போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இது ஏதோ ஒரு நாள் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை சில நாட்களாக என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. அது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, ஆற்றின் அருகே அப்படித்தானே, ஆற்றின் அருகே அப்படித்தானே போட்டிருக்கு. லீதியால எங்க லீதியால பிடிக்கிறாங்கன்னா ஆற்றின் அருகே தான் போட்டிருக்கு, அப்படித்தானே. 13வது வசனத்தை பாருங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடின ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமா போய் அங்க இருக்க சில ஸ்திரீகளை போய் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுனால ஒரு ஸ்திரீயவே பின்னாடி என்ன பண்றான், அனுப்பிச்சுடுறான். அப்படிதானே. எங்க ஸ்திரீகளுக்கு விடுதலை உண்டு பண்ணணும்னு சொல்லி சத்திய வசனத்தை போதிக்கணும் இந்த பக்கம் போய் போதிச்சா, பின்னாடி ஒன்று தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு ஸ்திரீ தான் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கு. அது சொல்றது என்னமோ நல்லதா இருக்க மாதிரி இருக்கு, அப்படித்தானே. 17வது வசனத்தை வாசிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா முந்தின வசனத்துல 16வது வசனத்துல கடைசியில ஒண்ணு போட்டிருக்கு, ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லாதான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஆவி மட்டும் என்ன இல்லை, சரியா இல்லை. அதனாலதான் வசனம் தெளிவுபடுத்தி, எதிர்பட்டாள். she came against us. Praise the Lord. எதிர்பட்டாள். அல்லேலூயா. சொல்றது நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற ஆவி சரியில்லை. கொஞ்ச நாள் விட்டுட்டாரு, அப்படியே கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. ஆனா ஒரு தீர்மானம் எடுக்க ஒரு நாள். உங்களை பார்த்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏதோ சில போராட்டங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். சில ஆவிகளின் போராட்டங்கள், சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அந்த பலவீனம் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்று அவைகள் நிர்மூலமாகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவைகள் தொடராதபடிக்கு ஒரு கடவாதிருக்கும் எல்லையை கர்த்தர் நியமிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோவப்பட்டீங்கன்னா பிசாசை பார்த்து கோவப்படுங்க. அல்லேலூயா. பவுல் சினம் கொண்டு, அப்படிதானே, சினம் கொண்டு திரும்பி பார்த்து, பிரைஸ் தி லார்ட். சவுலா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்க சவுலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படிதானே. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்த போது அவன் சினம் கொண்டு, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 சாமுவேல் 11 இருக்கு. 1 சாமுவேல் 11 அப்படித்தானே. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினபடினாலே, அப்படித்தானே, மிகவும் கோபம் உண்டவனாகி 1 சாமுவேல் 11:6 போட்டாச்சாங்க ஆல்ரெடி, அப்படித்தானே. இப்பதான் தெரியுது அப்படி ஒரு அனாயிண்டிங் இருக்கு போல இருக்கு. சிலருடைய மைண்ட் வாய்ஸ், பாஸ்டர் எனக்கு தெரியாமலே நான் என் ஒய்ஃப் மேல கோவப்பட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது ஒரு அனாயிண்டிங் போல இருக்கு. அது இல்லை, மனைவியின் இடத்தில் கோவப்படுகிறது அபிஷேகம் அல்ல, அதை கொஞ்சம் அடக்கிதான் வைக்கணும். அல்லேலூயா. ஆனா இது என்னது, இது பிசாசை பார்த்து கோபம் கொள்வது, சினம் கொள்வது.
அப்போ ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம்னா என்ன சொல்லலாம்னா, பின்தொடர்ந்து வருகிற பிசாசின் கிரியைகள் இன்றோடு அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இனிமே அந்த எல்லைக்கு நீங்க தைரியமா போலாம், அந்த ஊருக்கு தைரியமா போலாம், அந்த வீட்டுக்கு தைரியமா போலாம், அந்த பக்கத்துக்கு தைரியமா போலாம். ஏன்னா அந்த பிரச்சனை இனிமே அங்க இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லியிருக்கேன் இந்த சம்பவம்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒமான் தேசத்துல there was a time I had to encounter a demon face to face. ஒரு பிசாசு நேருக்கு நேரா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்றது இல்லை. என்ன சொன்னா ஒன்று அவன் நம்ப மாட்டான், இல்லைன்னா நம்மளை போட்டு ஏதாவது என்ன பண்ணுவான், ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் சொல்றது இல்லை. ஆனால் இட் வாஸ் வெரி ட்ரூ. ஏன்னா அது வரைக்கும் நானுமே என்ன செஞ்சது கிடையாது. அதெல்லாம் எங்கன்னா எங்கள் அப்பா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேய் துரத்துறதுக்கு எங்கள் அப்பா ஃபேமஸாக இருந்தார். அண்ணா நகரில் பிசாஸ் துரத்துற வீடுனா நேரம் எங்கள் வீட்டில் கொண்டு வச்சிருவாங்க. பல ஊரில் இந்த கும்பகோணம் அங்கங்கெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு லாம்பி ஸ்கூட்டர் வச்சுருப்பார். அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 தடவை மிச்சா தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஸ்கூல் வாத்தியார் தானே, அங்கேருந்து கிளம்புவார். விஜயா கோட்ஸ் பக்கத்தில் அப்போ ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்தார். அங்கேருந்து கிளம்பி வருவார். நாங்கள் வெளியில் விளாண்டுட்டு இருப்போம், கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருப்போம், சின்ன சின்ன பிள்ளைங்களா. அவர் வரும் பொழுது இங்கேருந்து அலறிக்கிட்டு சொல்லும், ஐயோ வர்றானே, சினிப்புரா தேட்டர்கிட்ட வர்றானே, நான் போகிறேன். இதை கேட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லுவாம்மா, அப்பா சினிப்புரா தேட்டர்கிட்ட வந்துட்டாரா. லைவ் கமெண்ட்ரி கரெக்டாக இருக்கும். அது சொல்லும், தான் வந்துட்டான், திரும்பி ஐயோ வந்துட்டான். அது மட்டும் இல்லை, நிறைய பஸ்ஸில் நாங்கள் பிரயாணப்பட்டு எங்கள் அப்பா இருக்கும்போது நிறைய ஊழியங்கள் போவோம். அந்த ஊழியங்களுக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் அங்கங்கே ஆனுவலி வந்துட்டாலே எங்களுக்கு எங்கேயும் வேறு டூர்லாம் கிடையாது. இதுதான் ஒவ்வொரு ஊராக போக வேண்டியது, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர். அப்போ பஸ்ஸில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பிசாசு அலரும். திருவள்ளுவர் பஸ் அந்த காலத்தில். அவன் கண்டிட்டு கேட்பான், ஏப்பா நீ திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுத்திருக்க, இன்னும் விருதுநகரே வரல, இறங்கணும்ன்றன்னா அவன் சொல்லுவான், இல்லை பின்னாடி இருந்து என் மேலே அக்கினியை போடுறானே, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படிமா. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நான் மஸ்கட் போயாச்சு. அங்கே நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்துருக்காங்க. அப்போ எங்களுடைய சபையில் 7 or 8 பேர் தான் மொத்தமே பார்த்துருக்காங்க ஒரு வீடு. அது ஒரு டிரைவருடைய வீடு, கால் டாக்ஸியில் ஒரு டாக்ஸி டிரைவருடைய வீடு. அவங்க பார்த்துட்டு அவன் சொல்லியிருக்கான், இந்த வீடு வேண்டாம், ஏன்னா இதில் ஜின்னு இருக்குது, பேய் இருக்குன்னு. நம்ம விசுவாசிகள் தைரியமா எங்க பாஸ்டர்லாம் விரட்டிடுவாரு. நாங்கள் ஒன்றையுமே விரட்டினது கிடையாது அந்த காலத்தில். ஆளை பார்த்துட்டு சொல்லியிருப்பான் போல இருக்கு, எங்க விசுவாசி அவரு எல்லாம் விரட்டிடுவார். அல்லேலூயா. ஹம்ரியா தாக்கல் அந்த இடத்துக்கு பேரு, ஹம்ரியா தாக்கல். அங்கதான் ஒரு வீடு, டீ கடைக்கு நேர் எழுத்த மாதிரி இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் எழுத்த மாதிரி. சந்துக்குள்ள போகணும், ஏத்தாம் கண்மலை சந்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அந்த வீடை பேசியாச்சு. எல்லாம் ஒரே பெட்ரூம் தான். இந்த ஜன்னல்லாம் அட்டையில் வச்சுருப்போம், கண்ணாடி இருக்கும், ஸ்க்ரீன்லாம் கிடையாதுனால அட்டையை வச்சுருப்போம், ஒட்டி இருப்போம் அதில். அதுக்கு பின்னாடி சுடுகாடு இருக்கு. ஸோ குடி வர அன்னைக்கு பார்க்குறோம், கீழே 2 வீடு தான், மேலே வரிசையாக 3 வீடு, அதுக்கு மேலே 3, யாருமே கிடையாது. ஒரு நபர் கூட அந்த கட்டடத்தில் இல்லவே இல்லை. ஒரே ஒரு கிளினிக் மட்டும்தான் இருக்கு மேலே. அதுவும் 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் சாயங்காலம். அங்கே ஒரு மலையாளி இருந்தார், கடை வச்சிருக்கிறவர். அவர் மெதுவாக என்கிட்ட மலையாளத்தில் கேட்டார், ഇവിടെ എന്തിനാ താമസിക്കുന്നത്, ഇവിടൊക്കെ ജിന്നുണ്ടല്ലോ, பிசாசு இருக்குல்ல எங்கேயும். நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், வேறு எவ்வளோ பயந்து போயிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் இல்லை யாருமே இங்கே குடியிருக்கலங்கிறார். நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆணி இருக்கும் அந்த வீட்டில். எங்களுக்கு முன்னாடி ஒரு எஜிப்சியன் டாக்டர் இருந்திருக்கிறார். அவர் ஈஜிப்ட்லேருந்து மந்திரவாதியெல்லாம் கொண்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு, ஒன்றும் நடக்கல. அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார். அந்த ஓனர் சொல்லிட்டான், இங்கே பாரு, நீ இருக்கிறீல முதலே வாடகையை கொடுத்துரு. ஏன்னா இருக்கிறேன்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் 2 வாரம் கூட எல்லாம் ஓடி போயிடுறான், பேயை பார்த்தோன்னே ஓடி போயிடுறான், நீ முதலே வாடகை கொடுத்துரு. நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், இதான் ஒன்றுமே இல்லையே. அப்புறம் நான் சொன்னேன், இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், நான் இருக்கிறதுக்கு அது வராது, என்ன போயிருச்சுனாலும் இதே வாடகை தான் எனக்கு கொடுக்கணும், நீ பரவாயில்லையா. அவன் சொன்னான், நீ 5 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கு, இதே வாடகை தரேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா.
புதன்கிழமை குடி போறேன் பார்த்தேன், இருந்தாலும் ஒரு சின்ன லைட்டை போட்டுக்கிட்டேன் தூங்கும் போது. அப்படித்தானே? எதுக்கும் ஒரு வேலை என்னமோ சொல்றாங்களே, ஒண்ணுமே வரல. அடுத்த வியாழக்கிழமை அடுத்த நாள் எங்களுக்கு சாட்டர்டே மாதிரி, இங்க இருக்க சாட்டர்டே மாதிரி ஒண்ணுமே வரல. வெள்ளிக்கிழமை சண்டே, இங்க இருக்க சண்டே மாதிரி மீட்டிங்லாம் நடக்கு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் வந்து படுத்திருக்கேன் நைட்டு, அன்னைக்கு ஒண்ணுமே வரல. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், பாரு பரிதாபம் அந்த பையனுக்கு, ஒண்ணுமே வரல, பயந்து போயிருக்கானுங்க பாரு அப்படின்ட்டு. அன்னைக்கு ராத்திரி படுத்திருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கும் இத்தனைக்கும் ஒரு லைட் எரியுது. அப்ப என் மனைவி இல்லை, என் மகள், அவங்களாம் இங்க இருக்காங்க. நான் போய் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு இவங்களெல்லாம் கூப்பிடணும். நான் ஒத்தையாள் பார்த்துக்கிடுங்க, தன்னந்தனியா அங்க இருக்கேன். அல்லேலூயா. திடீர்னு பார்த்தா பயங்கரமான குளிர் காத்தடிக்குது. நான் அப்படி கட்டில படுத்திருக்கேன், என் கையில பார்த்தீங்கன்னா மணலா இருக்கு. என்ன மணல் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் மணல் தான் இருக்குது. மணல் இருக்கு, நான் கட்டில படுத்திருக்கேன், எப்படி மணல் இருக்கு அப்படின்னு இப்படி திரும்பலான்னு பார்க்கிறேன். என் காலு கிட்ட அல்லேலூயா, சின்ன பிள்ளைங்களாம் ஒன்று நினைக்க வேண்டாம். அதாவது ஒமானி காஸ்டியூம்ல, லேடி ஒமானி காஸ்டியூம்ல அந்த பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்கல்ல, அப்படி ட்ரெஸ்ஸை போட்டு என்னுடைய கால் மாட்டுல உட்கார்ந்து இருக்கிற உருவத்தை பார்க்கிறேன். இப்படி உங்களை பார்க்கிற மாதிரி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கையை அப்படி வச்சிருக்கு. அந்த கையை பார்த்தா மாஸ்குலின் ஹேண்ட், ஒரு ஆம்பளையோட முரட்டுத்தனமா இருக்கிற ஒரு ஆம்பளையோட கையே. அதுக்கப்புறம் அப்படி அல்லேலூயா, எனக்குள்ள ஓடுற எண்ணம்லாம் சொல்லவே முடியாது. நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், அப்படியே படார்னு அந்த ஜன்னலை உடைச்சு வெளியே குதிச்சுருவோமா, ஓடிடுவோமா எங்கிட்டாவது. அதுக்குள்ள அதெல்லாம் பிடிச்சிருமே, அவ்வளோ ஓடுறது எங்க ஓடுது. நம்மளும் ஓடுற சைஸ்லயா இருக்கும். ராஜேஷுமா இருந்தோம்னா உருண்டு பிறண்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. என்ன பண்ணுறது தெரியலையே, மனசுக்குள்ள ஓடுது. ஐயோ, நாளை தினத்தில் பேப்பர்ல பேய் அடித்து போதகர் செத்தார் நான் வரப்போகுது, எவ்வளவு கேவலமா இருக்கும். ஐயோ, அப்பெல்லாம் எனக்குள்ள ஓடுது. ஐயோ, நம்ம விசுவாசிகள்லாம் கொஞ்சம் நம்புனாங்க நம்மளை, இன்னைக்கு அது கூட இல்லையா, அவங்கெல்லாம் வரும்போது சாட்சி இல்லையா, இப்படி ஆயிடுதா அப்படி ஆயிடுதா. இன்னொரு மனசுல ஓடுது, நம்ம மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாதே, ஏடிஎம்ல பணம் எடுக்க கூட தெரியாதே, எப்படி அவெல்லாம் வாழ போறா, என்ன பண்ண போறா தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேல் பலமாய் இறங்கினார். அல்லேலூயா, ஆமென். When you are so inactive, when you come to a place where you do not know what to do next, Holy Spirit will take over. Hallelujah. என்ன செய்ய போறோம்னு தெரியாம துடிக்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு தெரியுமா, டேக் ஓவர் பண்ணுகிறார். Hallelujah. Praise the Lord. இங்க போட்டிருக்கு இல்லையா, சினம் கொண்டுன்னு போட்டிருக்குல்ல, அதுதான் நான் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். Hallelujah. Praise the Lord. Amen. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினது. ஏற்கனவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா அன்றைக்கு ஆவியானவர் நிரப்பினது சிம்சோனை மாதிரி 10 மடங்கு பலன் வந்துருச்சு எனக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் தைரியமாய் திரும்பி அந்த பிசாசு அப்படி பார்த்து இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டம். அல்லேலூயா. ஒரு 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 புலி ஒரு பூனை, அதாவது ஒரு புலி ஒரு எலியை துரத்தினா அப்படி இருக்கும், அத மாதிரி ஒரே ஓட்டம் பாருங்க. என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே இங்க தூரம் இருக்க மலைகள், அது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே அங்க இருக்க கட்டடம் எல்லாம் தெரியல, மண்ணாதான் தெரியுது, அங்க தூரமா ஓடிடுச்சு. அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2004 நடந்த சம்பவம் இப்ப 20 வருடத்துக்கு மேல ஆயிருச்சு. அன்னைக்கு நான் துரத்தின பேய் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹம்ரியா தாக்கல் பக்கம் வரவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நான் சொல்றேன், இந்த இரவு தேவன் சில பிசாசுகளுக்கு முற்றுப்புள்ளி என்ன செய்யறாரு, தொடர்ச்சியாக உன் பின்னாடி வந்து கொண்டிருந்த பொல்லாத கிரியைகளை தேவன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா, நிர்மூலமாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 5ஆவதாக 25, 26 அந்த வசனத்தை தான் நான் முதல்ல சொன்னேன். துதி என்னும் திறவுகோல்.
பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. துதி என்னும் திறவுகோல் எப்படிப்பட்டது? எல்லா கதவுகளையும் திறக்கக்கூடியது, எல்லா கட்டுகளையும் முறிக்கக்கூடியது. 26 வசனத்தை மட்டும் வாசிங்க சீக்கிரமா. 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. துதிச்சவங்க மட்டும் இல்ல, துதியின் சத்தத்தை கேட்டவங்களும். அதனாலதான் சிலருக்கு ப்ராஃபட்டிக்கா எப்படி கவுன்சில் பண்றோம்னா, இஃப் யூ ஆர் டிஸ்டர்ப்ட், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கட்டு, எது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, உங்க வீட்டில் நீங்க துதியின் சத்தத்தை என்ன பண்ணுங்க, துணிக்க பண்ணுங்க. ஒரு டிவியில் அதை போட்டு விடுங்க. உங்க மொபைல் போன்ல என்ன பண்ணுங்க, ஒரு வர்ஷிப்பை போட்டு விடுங்க. அந்த சத்தத்தை கேட்டவர்களுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, ஆறாவதாக 33, 34 அதை வாசிங்க. என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சடுதியான அற்புத மாற்றம். அப்படிதானே? காயம் படுத்தினவனே என்ன பண்றான்? காய கட்டுகிறான். அது மாத்திரம் 34 வசனத்தை வாசிங்க. 34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து. அல்லேலூயா. மருந்து மட்டும் போடல, சாப்பாடு என்ன பண்ணிருக்கான்? போட்டிருக்கான் பாருங்க. அல்லேலூயா. அந்நேரமே ராத்திரியிலே போய் பாட்டு பாடினா, துதிச்சு பாடினோம்னா நம்ம நினைக்காத மாற்றம்லாம் என்ன செய்யுது, நடக்குது. அடிச்சவனே என்ன பண்றான்? ஆகாரம் கொடுக்கிறான். கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, பெரிய அற்புதம் என்னன்னா, வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். அல்லேலூயா. எல்லாம் நடந்துருச்சு. 7வதுக்கு வாரம். இதுதான் இந்த இரவுக்குள்ள prophetic word for this night. 2 காரியங்களை நான் சொல்ல போறேன். இந்த 2 காரியங்களும் 100% உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். 100%. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவது என்ன அப்படின்னா, பாருங்க, கட்டளை காலையில தான் வந்துச்சு. விடுதலைக்குரிய கட்டளை எப்போதான் வந்துச்சு? காலையில் வந்துச்சா இல்லையா? கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா 35 பாருங்க. பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். ஆமென். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலை பண்ணும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பதான் கையெழுத்து போட்ட கட்டளை வந்திருக்கு. கிரியை நேரத்தை நடந்துருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவன் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறதுல முந்திக் கொள்ளுகிற தேவனாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. அரசாங்கம் ஒன்னை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சு முடிச்சிடுறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நான் நம்புகிறேன், கையெழுத்து ஏதோ கையெழுத்திடப்பட்ட கட்டளை உங்களுக்கு ஃபேவரபிளா வருது. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனா இன்னைக்கு இரவு சொல்ல வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, வெளியரங்கமான பகிரங்கமான விடுதலை. இப்ப வந்து சொன்னாங்க. அப்ப பவுல் சொன்னாரு, எங்களை ரகசியமா அனுப்பிச்சு விடக்கூடாது. ஏன்? நீங்க எங்களை வெளியரங்கமா என்ன பண்ணிருக்கீங்க? அடிச்சிருக்கீங்க. 37 வசனத்தை வாசிங்க. அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ. அல்லேலூயா. அப்ப என்ன டிமாண்ட் பண்றாரு பவுல் அப்படின்னா, இந்த நைட்ல ப்ராஃபட்டிக்கா நீங்க அதை டிமாண்ட் பண்ண என்ன அப்படின்னா, எனக்கு வெளியரங்கமான விடுதலை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அந்தரங்கத்திலே விடுதலை தேவையில்லை. என் விடுதலை எப்படி இருக்கணும்? வெளியரங்கமாக. எனக்கு நீர் கொடுக்கிற பதில் ரகசியமான பதிலா இருக்கக்கூடாது, வெளியரங்கமான பதிலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் எங்கெல்லாம் வெளிப்படையா வெளியரங்கமா தோற்றனோ, எங்கெல்லாம் வெளிப்படையா வெளியரங்கமா சிறுமைப்பட்டனோ, அங்கெல்லாம் நான் வெளியரங்கமாய் மேன்மை அடைய வேண்டும். வெளியரங்கமாய் கர்த்தர் எனக்கு பதில் தர வேண்டும். ஹல்லேலூயா.
Praise the Lord. இந்த இரவு நீங்க நம்புனீங்கன்னா இது அப்படியே உங்க வாழ்க்கையில அவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனாலும் இந்த இரவு தேவன் வெளியரங்கமான விடுதலை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, இரண்டாவதாக உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். Praise the Lord. 2 வசனத்தை வாசிக்க போறோம். ஒன்னு 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஒரு வாஞ்சை, ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை? ஐயா, பரிசுத்தவான்களே, எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வந்து வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு வருந்தி கேட்கிறா. ஏன் கேட்கிறனா? அதோடைய வாஞ்சை. ஆனா அடுத்த வசனத்துல அவர் ஒன்றும் அப்படி வீட்டுக்கெல்லாம் என்ன செய்யல, போல. அவர் பாட்டில் வேலையை பார்த்து போயிட்டார். ஏன்னா அடுத்து அவருக்கு விரட்ட வேண்டியது இருக்கு. உன் வாஞ்சையோட இங்க ஒன்று விரட்ட வேண்டியது இருக்குமா? அதனால அந்த அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆவியை துரத்தி அண்டேன் அப்படி போயிட்டார், ரூலியத்தில் போயிட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது, 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய். இப்ப இந்த இரவு நான் சொல்றேன், your desire will be honored by God. உங்க விருப்பம், உங்க வாஞ்சை ஒருவேளை அது மறந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். தேவன் எங்க விருப்பத்தை மறந்துட்டாரு, என் வாஞ்சை தேவன் மறந்துட்டாரு, அதை பத்தி அவர் நினைக்கவே இல்லை. No, God remembers your desire and will surely honor your desire. உன்னுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த இரவு 2 காரியம் பிரதானமா நடக்குது. ஒன்னு என்ன தெரியுமா? வெளியரங்கமான விடுதலை. இரண்டாவது, வாஞ்சைகள், விருப்பங்கள் நிறைவேறுகிறது. அப்படியே எழுந்து நிற்போமா? Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்பல, துதி என்னும் திறவுகோலை கொடுத்து உங்களை அனுப்புகிறார். He has given you a miracle key called praise that can unlock every door. Praise the Lord. One key to open every door. One key to set the captives free. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஒரு திறவுகோல், அடைப்பட்ட கதவுகளை திறக்கும் ஒரு திறவுகோல். அவர்கள் பாடி துதி செய்த போது வேதம் சொல்லுகிறது, சடுதியிலே, நடுராத்திரியிலே, சடுதியிலே எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது, எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. Thank you, Lord. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. Thank you, Holy Spirit. நன்றி அப்பா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Praise the Lord. Hallelujah.
காவல் கிடங்கிலே கட்டுண்டவர்களாயிருந்த போதிலும், கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருந்த போதிலும், ஆவியிலே இருக்கிற விடுதலையை பிரயோஜனப்படுத்தினார்கள். Whenever you are upset, whenever you are deeply depressed, I want to tell you, use the liberty that you have in your spirit. உன் ஆவியிலே உனக்கு இருக்கிற விடுதலையை, அதை குறித்து எண்ணத்தோடு, I am not a captive in my spirit, I am at liberty in my spirit. என்னுடைய ஆவியிலே நான் கட்டப்பட்டு இருக்கவில்லை, என் ஆவியிலே நான் விடுதலையோடு இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. 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 Yes, Lord. Thank you, Holy Spirit. நன்றி ராஜாவே. உங்க ஆவியில நீங்க விடுதலையோடு இருக்கிறீங்களா? அதான் கேள்வி இந்த இரவுல. பவுலும் சீலாவும் சரீர பிரகாரமாய் கட்டப்பட்டிருந்தார்கள், ஆவியில விடுதலையோடு இருந்தாங்க. அவருடைய ஆவி கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. That is very, very important. I just want to end here leaving you with a question. Is your spirit free? Are you at liberty? உன்னுடைய ஆவியிலே நீ கட்டவிழ்க்கப்பட்டவனாய் இருக்கிறாயா? அல்லது சரீரத்தில் விடுதலையோடு இருந்தும் ஆவியில் கட்டப்பட்டிருக்கிறாயா? Thank you, Holy Spirit. What is needed is a freedom in the Spirit, the fullness of anointing, the work of the Holy Spirit will bring forth liberty. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கட்டப்பட்டு இருக்கவில்லை என்றால் உன்னுடைய சத்தம் சில சேதங்களை தடுத்து நிறுத்தும். ஜெயிலர் தன்னை கொலை செய்து கொள்ள போனான், தற்கொலை செய்ய போனான். பவுல் சத்தமாக சொன்ன வார்த்தை அந்த சேதத்தை தடுத்து நிறுத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, விடுதலை எல்லாருக்குமே கிடைச்சிச்சு. கட்டுகள், எல்லார் கட்டுகளும் அவிழ்ந்து போச்சு, கதவு எல்லாமே திறந்துச்சு. ஒருவேளை பவுலும் சீலாவும் ஊழியக்காரங்க, மற்றவங்க எல்லாம் கிரிமினல்ஸ். ஆனா அந்த கிரிமினல்ஸும் ஓடல. பாத்தீங்களா? If you are free in your spirit, you will have the authority to captivate everyone. மற்றவர்கள் விடுதலையோடு ஓடி போக முடியவில்லை. Praise the Lord. Amen. ஆண்டவர் சொல்றாரு, make your spirit free. Allow the Holy Spirit to deliver you, to set you free in your spirit. உன்னுடைய ஆவியிலே நீ விடுவிக்கப்படும்படிக்கு, ஆவியிலே விடுதலையோடு இருக்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடு. ஆண்டவரே, பவுலும் சீலாவும் சரீர பிரகாரமாய் கட்டுண்டவர்களாய் இருந்த போதிலும் ஆவியிலே விடுதலையோடு இருந்தார்கள். ஆனால் நாங்களோ மாம்சத்தின்படி விடுதலையோடு இருக்கிறவர்களாய் இருந்தும் ஆவியிலே கட்டுண்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். Godly desire, தேவனுக்கு ஏற்ற விருப்பங்கள், வாஞ்சைகள் நிறைவேறட்டும் இந்த இரவிலே. Thank you Lord. நன்றி தகப்பனே. பரலோக தேவனே, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்திருப்பதற்காய் நன்றி. ஆன்லைன்ல இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யுங்கப்பா. வெளியரங்கமான விடுதலை உண்டாகட்டும். இந்த இரவு வாஞ்சைகள், விருப்பங்கள் நிறைவேறுகிற இரவா இருக்கட்டும். கர்த்தருக்குள் நாங்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், ஆவியிலே விடுவிக்கப்பட்டவர்களாய் காணப்படும்படி அனுக்கிரகம் பண்ணும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்து, பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய பரிசுத்த கரங்கள் எங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். உடைய இரத்தத்திற்குள் முடி மறைத்துக் கொள்ளும். தீமைகள் அணுகாதபடி வேல் அடைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உடைய ஜீவனின் பரிபூர்ணம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென்.